நம்ம நிவேஸ் கடல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்துல அதாவது நம்ம மாடி தோட்டத்துல உள்ள ஹெர்பல்ஸ் எல்லாம் எல்லாமே பறிச்சுட்டு, அத வச்சு நம்ம ஒரு ஹெர்பல் டீ செய்யலாங்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கேங்க. நம்ம வந்துட்டு அதிகமா செய்யலாட்டியும், நம்ம கார்டன்ல என்னென்ன இருக்குதோ அத வச்சுட்டு நம்ம ஒரு ஹெர்பல் டீ வந்துட்டு செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா, இப்போ வந்து பனி சீசன் நடந்துட்டு இருக்கா, நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லா குழந்தைங்களுக்கும் சளி பிடிக்கும், காய்ச்சல் திடீர்னு காய்ச்சல் வரும், இது இருமல் இருமல்லாம் இருக்கும். அதாவது வறட்டு இருமல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்னன்னா, இத இந்த ஹெர்பல் டீ வந்து நம்ம வச்சு சாப்பிடும்போது, நம்ம டெய்லி இப்ப காலையிலயும் சாயந்தரமும் நம்ம டீ சாப்பிட்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது காலையில ஒரு வேளை குடிக்கலாங்க. இல்லைன்னா ஈவினிங் குடிக்கலாம். ஒவ்வொரு கப்பு வந்து நம்ம இந்த மாதிரி ஹெர்பல் டீயை வந்து எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புல வந்துட்டு சுறுசுறுப்பா இருக்கும், டயர்டா இருக்காது. நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கும், கொஞ்சம் தலை பாரமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு வேளை வந்து நம்ம சாப்பிட்டாவே போதுங்க. இந்த ஹெர்பல் டீ வந்துட்டு நம்ம வச்சுட்டு ஒரு ஃப்ளாஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு சூடா சூடா ஒரு 1/2 கப்பு குடிச்சாவே நமக்கு உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா நான் இதை தாங்க ஃபாலோ பண்றேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்குதுங்க. இப்போ வந்து ஹெர்பல் டீக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போங்க. ஆஹ் இப்ப நம்ம ஹெர்பலையும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிருவோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன்ல வந்து ஒரு சில பொருட்கள வந்து மசாலா பொருட்களையும் நம்ம சேர்த்து ஒரு ஹெர்பல் டீக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம கிச்சன்லயே நெறைய வந்து ஹெர்பல் டீ வைக்கிறதுக்கு நெறைய மூலிகை பொருட்களுமே இருக்குங்க. நம்ம இத தெரியாம தான் நம்ம வந்துட்டு நம்ம மெடிசன் வந்து நம்ம போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளால வந்துட்டு ஒரு சில விஷயத்த நம்ம வந்துட்டு வச்சு நம்ம ஒரு ஹெர்பல் டீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் வந்து மல்லி எடுத்துக்கிறோங்க. இந்த மல்லி பார்த்தீங்கன்னா, மல்லினாவே நமக்கு வந்துட்டு ஒரு உடல் சோர்வாக இருக்கட்டும் சரி, செரிமான கோளாறாக இருந்தாலும் சரி, அதாவது மலச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனையை வந்து இது வந்து சரி பண்ணுங்க. இந்த மல்லியை போட்டு நல்லா வந்துட்டு நச்சுக்கணுங்க. அதாவது 1, 2 உடைச்சிக்கணும். உடைச்சிட்டு நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கும்போது நமக்கு வந்துட்டு என்னன்னா சரி பண்ணும். அப்புறம் மலச்சிக்கலை சரி பண்ணும். அப்புறம் வந்து சர்க்கரை, இப்போ சுகர் இருக்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணுமாங்க இந்த மல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிளகு எடுத்துட்டேன். மிளகுனாவே எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து முட்டை பொரியல் செய்யும்போது மிளகு பெப்பர் இதெல்லாம் மிளகு போடுவோம். எதுக்குன்னா வந்து சீக்கிரம் வந்து ஜீரண சக்தி கொடுக்கறதுக்காக நம்ம மிளகு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க ஏலக்காய் வந்துட்டு வாய் துர்நாற்றம் இதெல்லாம் வந்துட்டு இதை சரி பண்ணுங்க. அதாவது இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னன்னா சுறுசுறுப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த ஏலக்காய். அப்புறம் நம்ம எது எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஸ்டார் இதுவுமே சரி பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்துட்டு அதாவது உடம்பு வந்து ஃப்ரீனஸ் குடுக்குறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பா இருக்குங்க. அப்புறம் என்னன்னா, நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து வெளியேத்துறதுக்கு இந்த ஸ்டார் வந்து உதவுங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டையா இருக்கட்டும், இதுவுமே சரிங்க. நம்ம வந்துட்டு தேவையில்லாத வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வெளியேத்துறதுக்கு இது உதவுதுங்க. அப்புறம் நம்ம கிச்சன்லேருந்து என்ன எடுத்துட்டோம்னா, இந்த சீரகம். ஜீரகமும் அப்படிதான். நம்ம வந்துட்டு நமக்கு வந்து வயிறு சரியில்லைன்னு வச்சுங்களேன், இதை அப்படியே போட்டு நம்ம வெறும் வாணலியில் போட்டு வறுத்துட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடும்போது இந்த வயிற்று பிரச்சனைகள்லாம், இந்த வயிறு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, புளிச்சு எப்பமாக வருதுன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இது வந்துட்டு அந்த மாதிரி செய்யும்போது அந்த பிரச்சனைலாம் வந்து சரியாகுங்க. ஜீரகம். அப்புறம் வந்து இது எல்லாமே நம்ம வந்து கிச்சன்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம கார்டன்லேருந்து என்ன எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இனிப்பு துளசிங்க. துளசியிலே வந்துட்டு பல வகையான துளசி இருக்குங்க. இது வந்து இனிப்பு துளசி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலை வந்து இனிப்பா இருக்கும். நல்ல இனிப்பா இருக்குங்க. இது வந்துட்டு இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் நமக்கு இருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, அதாவது நம்ம டீ வச்சு சாப்பிடும்போது நம்ம சர்க்கரை வந்து, அதாவது ஜீனியா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஒரு நாட்டு சர்க்கரை வந்து நம்ம போட்டு சாப்பிடுவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம டீ சாப்பிடும்போது இந்த இலையை வந்து ஒரு 4 இலையை மட்டும்
டீயில் போட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம சர்க்கரை வந்து சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இந்த ஃப்ளேவர் வந்து இருக்குங்க இந்த இனிப்பு துளசிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை வந்து அதாவது முக்கியமாக எல்லாமே எதுக்கு பயன்படுது, அந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க இருக்கா பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க இந்த இனிப்பு துளசிக்கு. இதுக்கு வந்து கொலஸ்ட்ராலு, வாய்ப்புண்ணு, வாய் துர்நாற்றம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இந்த இனிப்பு துளசி வந்து சரி பண்ணுதுங்க. இது வந்து நல்ல இனிப்பாகவே இருக்கும். நான் வந்து மாடிக்கு வரும்போது இதில் வந்து ஒரு 2 இலை பறித்து டெய்லி சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ராலு இந்த மாதிரியெல்லாம் நிறைய சரி பண்ணும்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸுமே அது இந்த இந்த இனிப்பு துளசிக்கு வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. இது வந்து அந்த மாதிரி பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ்மெரியுமே வந்துட்டு இது அப்படியே நுகர்ந்து பார்த்தாவே அவ்வளோ மனமாக இருக்கும் ரோஸ்மெரி. இதையுமே வச்சு ஒரு ஹெர்பல் டீக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து திருநீற்று பச்சிலைங்க. திருநீற்று பச்சிலையுமே இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பவுட்ரா ரெடி பண்ணிட்டு இந்த முகப்பரெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, முகப்பரு உள்ளவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முகத்தில் பூசி நம்ம கொடுக்கும்போது அந்த சருமநோய் பிரச்சனையை வந்து இது சரி பண்ணும். நம்ம வந்து ஹெர்பல் டீக்கு நம்ம எடுத்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அதாவது இன்டெக்காக எடுக்கும்போது பல வியாதியை வந்து இது சரி பண்ணுதுங்க இந்த திருநீற்று பச்சிலை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து விக்ஸு துளசிங்க. துளசிலே நம்மக்கிட்ட 4 வகையான துளசி இருக்குது. இது வந்து விக்ஸு துளசி. இந்த விக்ஸு துளசியுமே சரி நம்ம உடல் வந்து நல்ல சுறுசுறுப்பை வந்து நல்லா கொடுக்குங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸுங்க. இது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் என்னன்னா நம்ம வந்து லெமன் டீ வந்து நம்ம வந்து எப்படி என்ன டேஸ்ட்டில் வந்து சாப்பிட்றோமோ அதே போல் தாங்க இந்த லீஃபு. இந்த லெமன் கிராஸ் என்னுடைய தோட்டத்தில் வந்து நிறையவே இருக்குது. நான் வந்து சும்மா ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு லீஃபை தான் நான் வாங்கி வச்சேன். ஆனால் எனக்கு நிறைய படர்ந்து நிறையவே இருக்குங்க. அப்படியே லெமனை வந்து பிழிஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அதே ஃப்ளேவர் தாங்க இந்த லெமன் கிராஸ்லேயுமே. இது வந்து நமக்கு வந்துட்டு உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக கூட இருக்குங்க இந்த நம்ம லெமன் டீ சாப்பிடும்போது. இது வந்து இது மாதிரி பயன்படுத்தலாம். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. இந்த சங்குப்பூலாம் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. சங்குப்பூலாம் வந்து நான் விதைகளையுமே நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுவாங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானுமே நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சங்குப்பூலாம் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஹெர்பல் டீக்கு தான் முக்கியமாக. நம்ம வந்து பால் டீயை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெர்பல் டீயை வந்து நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா டீ வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நல்லா அதாவது உடம்பு நல்லா சுறுசுறுப்பா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த வந்துட்டு புதினா வந்து யூஸ் ஆகுதுங்க. இது எல்லாமே நம்மளுடைய மாடி தோட்டத்தில் எடுத்தது தான். நம்ம இத்தனை ஹெர்பல் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்துட்டு வல்லாரை வந்து ஞாபக சக்தி கொடுக்கும். உடம்புல உள்ள அலர்ஜி, ஸ்கின்னு இது ஏற்கனவே இந்த வல்லாரை பற்றி ஒரு வீடியோஸே நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் இருக்கும். நீங்க வேணா போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வல்லாரையில வந்து 1000க்கும் மேற்பட்ட வியாதிகளை வந்து குணப்படுத்துதுங்க இந்த வல்லாரை. நமக்கு தெரிஞ்சது வந்து ஞாபக சக்தி மட்டும்தான். இதுல வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் இதை சாப்பிட்லாம். இந்த வல்லாரையை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கண் பார்வையும் நல்லா தெரியும். அப்புறம் ஹேர் கொட்டுறவங்களுக்கு இது ஒரு ஹேர் பேக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்ட வியாதியை வந்து குணப்படுத்துதுங்க இந்த வல்லாரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கருந்துளசிங்க. துளசினாவே சளிக்கு வந்து ஏற்ற ஒரு மருந்துங்கிறது இந்த துளசியை சொல்லுவாங்க. இது கருந்துளசிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரம்பை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ரம்பை இதோடைய செடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரம்பை. இது ஒரு ஒரு செடி தான் வாங்கி வச்சேன். இதுவுமே நல்லா வந்து பெரிய ஒரு செடியாக இருக்குது இந்த ரம்பை. இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா வயிற்றுல உள்ள கழிவுகளை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த ரம்பை வந்து பயன்படுதுங்க. இது வந்துட்டு நம்ம பாசுமதி ரைஸ் வந்து சமைக்கணும் பார்த்தீங்களா, நம்ம பிரியாணி அரிசி அதே போல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வரும். இந்த ரம்பையும் நம்ம வந்து ஹெர்பல் டீக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பூரவள்ளி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மருந்து.
சின்ன குழந்தைகள் இது வந்து சும்மா வெறும் இதை சாப்பிடும்போது அப்படியே கனகனன்னு இருக்கும். இது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டீயை வச்சு சாப்பிடும்போது இந்த சளி பிரச்சனை வந்து நம்ம வந்து க்யூர் ஆகலாங்க. அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு. சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து வேற மாதிரி எப்படி பயன்படுத்தலாம்னா, நம்ம வந்து பக்கோடா போட்டு சாப்பிடலாம். பக்கோடா போட்டு சாப்பிடும்போது இந்த இந்த தண்டோடய அப்படியே போடணும். பக்கோடா போட்டு சாப்பிடும்போது அதோடைய சூடா இருக்கும்போது அதோடைய இதோடைய இலையோட ஸ்மெல்லும் அந்த நம்ம பக்கோடா செய்வோம் பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து முடக்கத்தாங்க. முடக்காத்தா வந்து சாப்பிட்டோம்னா, முடக்குவாதம் இது எல்லாமே சரி பண்ணும். முடக்காத்தான் பத்தியுமே நெறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த முடக்கத்தான் நம்ம சாப்பிடும்போது உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கும். இது உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும். இது வந்து நம்ம வந்துட்டு டெய்லி வந்து நம்ம தோசையில இந்த மாவு இந்த இத நல்லா அரைச்சிட்டு தோசை மாவுல கலந்து நம்ம சாப்பிடும்போது, நமக்கு வந்து உடம்பு கை, கால் வலி, முட்டி வலி இந்த மாரி பிரச்சனை எல்லாம் இது வந்து சரி பண்ணுங்க. இது எல்லாமே வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஹெர்பல் டீ வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ளாஸ்க்ல சூடா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லாவே நமக்கு இதுல வந்து எல்லா சத்துக்களுமே நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அது வந்து வேர்வையில வந்து வெளியே வந்துருங்க. கெட்ட கொழுப்பு, கொலஸ்ட்ராலு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தேவையில்லாத வந்துட்டு உடம்பு டயர்டு இது எல்லாமே வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடும்போது இதெல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்மளால முடிஞ்சது வந்து ஒரு சில விஷயத்த நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையான ஒரு மூலிகையை வச்சு நம்ம சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து இதை ஒரு டீ வச்சு எப்படி டீ வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம அப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டேங்க. இப்போ வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ வீடியோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ஹெர்பல் டீ வந்து நம்ம வச்சுட்டேங்க. வச்சுட்டு வந்துட்டு ஏன்னா நான் ஒரு கையிலே வந்து வீடியோஸ் எடுக்கிறனால என்னால் வந்துட்டு அதை வடிகட்டுறதெல்லாம் எடுக்க முடியலை. இப்போ வந்து ஹெர்பல் டீ வந்துட்டு இப்போ 1 லிட்டர் தண்ணி வச்சேங்க. வச்சது நல்லா வந்துட்டு நல்லா சுண்டை நல்லா காய்ச்சிட்டேன். நல்லா காய்ச்சும் போது இதோடைய ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா பைசஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாவே இந்த ஒரு கலரில் இருக்குங்க. அது கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து நான் என்னென்னா இப்போ கொஞ்சம் நம்ம சூடாக ஒரு அரை கப்பு சாப்பிட்லான் இருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதான் ஹெர்பல் டீ. இது கலருமே சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹெர்பல் டீ வச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து பால் டீ எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம ஒரு வேளை இந்த மாதிரி ஹெர்பல் டீ வந்து நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது இதை வந்து என்ன செய்யணும்னா ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம 2 நாளைக்கு நம்ம வந்து சாப்பிட்லாம். அதாவது ஒரே நாளில் சாப்பிட்ணும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றினாவே நம்ம 2 நாளைக்கு வச்சுக்கலாம். 2 நாளைக்கு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டீ வச்சு சாப்பிடுங்க. அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிவிஸ் கடை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி.